அண்மை செய்தி. கேரளாவில் பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் நடிகரும் எம்எல்ஏவான முகேஷ் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கோவிந்தன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி. பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை விவகாரத்தில் தற்பொழுது முகேஷ் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வெளியாகிருக்கு. விவரங்கள் சொல்லுங்க. கேரள திரையுலகில் நடிகைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்துச்சு. அது தொடர்பாக விசாரிக்கிறதுக்கு அந்த குழுவினுடைய அறிக்கையானது கடந்த வாரம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தியா தொடர்ச்சியா பேசப்பட்டு வருது. பல நடிகைகள் தொடர்ந்து தங்களுக்கு ஏற்பட்ட பல விஷயங்கள் குறித்து வெளிப்படையா பேசிட்டு வராங்க. இந்த நிலையில குறிப்பிட்ட நடிகர்கள் மீது தொடர்ச்சியான புகார்கள்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏவும் பிரபல நடிகருமான முகேஷ் மீது இந்த பாலியல் புகார்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுல 2 வழக்குப்பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனால அவர் அந்த பதவியை விலகணும் அப்படின்ட்டு எதிர்கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜக தொடர்ச்சியா கேரளா கொல்லம் பகுதியில் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில முகேஷ் தரப்புல இருந்து வழக்கு பதிவு செஞ்சதுக்காகலாம் நாங்க அந்த பதவி ராஜினாமா பண்ண முடியாது அப்படிங்கிற ரீதியில தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தாரு. இந்த நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டமானது 2 தினம் இந்த விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கிறதுக்கு கூடியிருந்தாங்க. தொடர்ந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டதுக்கு பிறகாக தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேரள மாநில குழுவானது ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதாவது முகேஷ் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்ய தேவையில்லை, தேவையில்லாம வெளியே மக்கள் மத்தியில பேசும்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிற ரீதியில அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லி தற்போது செய்தி வந்திருக்கு. இன்றைக்குதான் இந்த அம்மா சங்கத்தினுடைய தலைவராக இருந்த மோகன்லால் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்ததுக்கு பிறகு முதல்வரா பேசிய நிலையில முகேஷ் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ய தேவையில்லை அப்படின்ட்டு சிபிஎம் சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்தும் தொடர்ச்சியா திருவனந்தபுரம், கொல்லம் ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.